ஒரே பால்ல கிளீன் போல்ட் ஆக்கிட்டானே. அடுத்து மட்டையை கையில புடிச்சிட்டு என்ன ஆட்ட ஆட்ட போறானோ தெரியல. எப்படி தூக்கி அடிக்கிறான் பாரு. ஆமா 6 என் மன்மத ராசா. தம்பி நல்லா இழுத்து அடிக்கிற. பால சொன்னடா தம்பி, எனக்கு எப்படி அடிக்கிறதுன்னு கத்து தரியா? அதுக்கு வேற ஆள பாரு. நீ அடிச்ச பால் எடுத்து வீட்டுல போய் விழுந்துருச்சு. நீயே போய் எடுத்துட்டு போ. அதுக்கு நான் எதுக்குடா போனோம்? அந்த பங்களா செக்யூரிட்டி ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பான். அதுக்கு சரியான ஆள் நீதான். நீ போய் பால் எடுத்துட்டு வா. சார் நீங்க மட்டும் எப்படி சார் 100க்கு 100 எடுக்கிறீங்க? டேய், கோட்டை விடாம இருந்தா தாண்டா கோட்டை பிடிக்க முடியும். உன் பேர் என்ன? மனிஷா கொய்ராலா. ஐயோ மனசு கொய்ராலே. Your good name please. ஷாருகான். ஷாருகான்? மனிஷா கொய்ராலா. I like you. நானும் லைக் பண்றேங்க. பாத்தீங்களா, பார்த்த உடனே நம்ம 2 பேருக்கு லவ் வந்துருச்சு. இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. தேங்க்ஸ்ங்க. உங்க கழுத்துல போட்டிருக்கிற செயின், கையில போட்டிருக்கிற ரிங் ரொம்ப அழகா இருக்குங்க. நீ புகழ்றத பார்த்தா ராயல் சேலஞ்சர் ராவா அடிச்சது மாதிரி இருக்கு. அந்த செயினை கொஞ்சம் கழட்டி தரீங்களா? நான் கழுத்துல போட்டு பாக்குறேன். உன் சங்கு கழுத்துக்கு இந்த செயின் ரொம்ப பொருத்தமா இருக்கும். அந்த ரிங்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. கத்தரிக்காய் விரலுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட செல்போன் இருக்கா? இல்ல, நமக்கு காதல் வந்த விஷயத்த நான் எங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும். இது ஏன் செல்போன் இல்ல, நம்ம செல்போன். எவ்வளவு வேணாலும் பேசு. தேங்க் யூ. ஹலோ 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 ஹலோ. என்ன சிக்னல் கிடைக்கலையா? நான் கொஞ்சம் தள்ளி நின்னு பேசவா? ஓ, இது ஓ செல்போன் செல்லாம். எங்க வேணாலும் நின்னு பேசலாம். பேசு. ஹலோ ஹலோ. என்ன ஹலோ ஹலோன்னு போயிட்டே இருக்கா? மனிஷா. ஹலோ மனிஷா. மனிஷா. ஏய் ஏய் எங்கடி வர்ற? செல்மா. அட பாவி மக்கா, இதெல்லாம் பிராக்கெட் போறதுக்கு தான் ரூட் விட்டாளா? முய்யால ஒண்ணே உன்னை புடிச்சு நான் குத்து குத்தாம விட மாட்டேன்டி. ஏய் மேல கீழ கைய வச்ச அவனை மூய பேத்துறேன். செல்போனா வேணும்? செல்போனே என்ன இவ ஜிப்பா தரக்குறா? இங்க புடிச்சுக்கோ. போடா, இவன் மூஞ்சிக்கு ஷாருக்காமா ஷாருக்கா. முதல்வன் படத்துல வர்ற மனுஷா கொய்ரால ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ண, கடைசியில பெட்ரோல் குண்டா தூக்கி போட்டால. இதுக்கு தான் வராதுன்னு சொன்னாலா? பிரியா நில்லு. பிரியா ஓடிட்டே சொல்லிட்டே இருக்காங்க. ஓட பிரியா, என் காதுல ஏத்துக்க பிரியா. பிரியா அடிச்சிடும். பிரியா ஆசிரியர் கையில அடிச்சிடும். பிரியா அடிச்சிடும். சொல்லுங்க நில்லு நில்லு பிரியா. பிரியா நில்லு. பிரியா நில்லு. கிட்ட வந்து அடிச்சிருவேன். வேணாம். என்ன பண்ணுவ? சொன்னா கேளு. நீ என்ன பெரிய ரவுடியா? என்னவா பிரச்சனை?
சார் ரொம்ப நாளாவே இவன் என் பின்னால லவ் பண்றேன்னு சுத்திட்டு இருக்கா சார். பிடிக்கலன்னு சொன்னா என் முகத்துல ஆசிட் ஊத்திடுவேன்னு சொல்றா சார். டேய் தம்பி, ஆசிட் அலர்ட்ஸ் லவ் வராது, அன்பால் அடிக்கணும். பிடிக்கலன்னு சொன்னா பிடிக்குதுன்னு சொல்ற வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். அதான் ரியல் லவ், தெரியுமா? இது வரமா, இனிமே அவன் தப்பு பண்ண மாட்டான். என்ன இனிமே அறிவாள் ஆசிட் வந்தா என்கிட்ட வா, நான் பாத்துக்கிறேன். நீ போ போ கோ. தேங்க்ஸ் சார். ரெண்டு பேரும் போறத பார்த்தா லவ் ஆயிடும் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஏய் இந்தா நீ பவுல் பண்ணு, நான் வரேன். நானும் வரேன்டா டே. வேணாம் இது ஜூனியர் கிரிக்கெட். ஆமா ப்ளீஸ் பாலை கொடுங்க. ஐயோ ஏன் பால் தூக்கி போட்டீங்க? டேய் ஏன்டா கத்துறீங்க? பால் தானே. இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். You know what you're doing to me. மரியாதையா போயிடு. வீணா அடிபட்டு செத்து போயிடாத. சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், வரத்துக்கோ அடி மச்சான், வெயிட் அடி. அடி மச்சான், வெயிட் அடி. டேய் மச்சான், எங்கடா போன? சக்திமான் மாதிரி மறைஞ்சு போயிடுற. கிரவுண்டுக்கு தான். ஏன்? ஏய் அளக்காதடா, நாங்க இப்பதான் கிரவுண்ட்ல இருந்து வரோம். எங்க கிட்டே வா. டேய் என்ன டேய், நீ என்ன உண்மையே பேசுறதுல சத்தியம் பண்ணிட்டியா? சரி சரி விடு மச்சான். நம்ம கிரவுண்ட் பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல, அங்க அழகான ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. ஒரே பார்வையில என்ன மயக்கிட்டாடா. மயக்கினாள். என்ன மச்சான் சரக்கு இறக்கிறதுக்கு முன்னாலே புலம்புற? சரக்கு ஏத்து மச்சான், ஏத்துடா. மச்சான் இங்க வந்து உட்கார்றா. மச்சான் நீ சொல்றத பார்த்தா ஃபிகர் சூப்பரா இருப்பா போல இருக்கு. ஆமாண்டா, சூப்பரா இருப்பா. டேய் அவளுக்குடா பெரிய கோட்டீஸ்வர வீட்டு பொண்ணுங்கடா. வீட்டுல இருந்து கார் எடுத்தா நேரா சத்யன் தியேட்டர், ஸ்பென்சர் பிளாசால்னு போவாளுங்க. அங்கிருந்து கார்ல ஏறினா நேரா வீட்டுல போய் இறங்குவாங்க. அவங்களால நம்ம பார்க்க முடியுமாடா? நீ சொல்றது கரெக்ட் மச்சான். இவ வீட்டு முன்னாடி கூட 2 செக்யூரிட்டி நின்னுகிட்டே இருக்கானுங்க. அது மட்டும் இல்லடா, 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வீட்டை சுத்தி வரானுங்க. டேய் உன்னால முடியும்டா. ஆனா ஒரு கண்டிஷன்டா. என்னடா? கிட்ட வா. ஏய் மச்சான் ஏன்டா அடிக்கிற? மச்சான் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் சொல்றான், அந்த பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துரு, நம்ம எல்லாம் சேர்ந்து. நிறுத்து, அப்படியே சொன்னா? ஆமாண்டா. டேய் நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்ல வந்தேன்டா. அதுக்குள்ள போட்டு இப்படி அடிச்சிட்டீங்களே, போங்கடா. மச்சான் மத்தியானம் ஒண்ணு சாப்பிடலையுமே. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு இருந்துக்காகும். அட்லீஸ்ட் ஜூஸா சாப்பிட்டுக்கலாம்ல. இவர் நீ நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்ததா நான் சந்தோஷப்படுவேன். உன் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சாப்பிடு சாப்பிடு கமலா. இவர் நீ சாப்பிடலன்னா நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடு. தட்ஸ் குட் பேபி.
பெட்ரோல் குண்டை தூக்கி வீசினவோ. இவளை கல்யாணம் பண்ணாதீங்கன்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்டீங்களா? இன்னைக்கு கவுன்சிலர்னு கூட பார்க்காம பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டா. விடுறா, சின்ன கவுண்டர் மாதிரி நமக்குன்னு பஞ்சாயத்து சொல்ல ஒருத்தன் வராமல போயிடுவான். நாட்டாமே அவரே வழிவிடுங்க, நாட்டாமே அவரே வழிவிடுங்க, வழிவிடுங்க. கடுமையா அலம்புறானே, ஏதாவது தேர்மா? என்னப்பா இங்க கூட்டம்? பஞ்சாயத்துனா கூட்டம் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனையை சொல்லு. ஏங்க, இது ஒரு பெரிய பஞ்சாயத்து. நாங்களே ஒரு வாரமா தீர்க்க முடியாம அவஸ்தைப்பட்டு எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் பரவாயில்ல, கலவரம் என்னங்கிறத சொல்லு. வேணாண்ணே, பல பஞ்சாயத்து தலைவர்களே பஞ்சாயத்தை தீர்க்க முடியாம தவிச்சு தத்தளிச்சு ஓடிட்டாங்க. பிரச்சனையை சொல்லியா தீர்ப்ப நான் சொல்றேன். ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஒரு வில்லங்கமான பஞ்சாயத்து. தீர்ப்பு சொல்ல முடியாம அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அட என்னங்க நீங்க, சின்ன கவுண்டர் நாட்டாம இவங்க எல்லாருமே நம்ம ஐயா கிட்ட வந்துதான் ஐடியா கேட்டு போவாங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லிருக்கலாம். ஏன் உங்களுக்கு அதிகம்? நீங்க உட்காருங்கய்யா. யோ, சும்மா பில்டப் பண்ணாதயா. ப்ராப்ளத்தை சொல்லுங்கய்யா, பஞ்சாயத்தை நான் முடிக்கிறேன். தங்கச்சி, உன் மேட்டரை எடுத்து விடு. இத பாருங்க புது தலைவரே, இந்த ஆள் கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது. நான் எப்படி வந்தனோ அப்படியே அனுப்புங்க. பாதி பஞ்சாயம் முடிஞ்சிச்சு, இப்ப நீ சொல்லுப்பா. வெட்டி விட நான் தயாரா இருக்கேன். அவ என்ன கேட்டாலும் கொடுத்துறேன். அவ எப்படி வந்தாலும் அப்படியே அனுப்பிச்சிடுறேன். அப்புறம் என்னய்யா, அதான் முக்காவாசி பஞ்சாயம் முடிஞ்சு போச்சுல. இங்க பாருமா, பணமும் தர்றேங்கிறாரு. நீ எப்படி வந்த? கற்போட வந்தியா? விதவியா வந்த. இந்த ஆள் என்னடானா என்ன கல்யாணம் பண்ணி சுமங்கலி ஆக்கிட்டாரு. என்ன மறுபடியும் விதவியா அனுப்புங்க. மறுபடியும் விதவையாவா? எப்படிமா அனுப்புறது? பஞ்சாயத்து பஞ்சாயத்தா இருக்கணும், பேச்சு பேச்சா இருக்கணும். என்ன விதவியா ஆக்கிடுங்க, அனுப்பிடுங்க, நான் போயிடுறேன். இல்ல நடக்கிறதே வேற. சிக்கிட்டா. பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அருவாளை தூக்கிட்டா. எல்லாமே நல்லா புரிஞ்சு போச்சு. இவ புருஷனை கொன்னுட்டு மறுபடியும் இவளை விதவையாக்கிறீங்க. எங்க அண்ணனே கொல்ல சொல்றியா? ஒண்ணு தீர்ப்பு கூற ட்ரையல் மாத்தி சொல்ல யோசிக்கிறேன். தீர்ப்ப மாத்தாத, அவனை கொல்ல சொல்லு. அவனை கொல்லுல உன்னை கொல்லுவேன். வேலியில இருந்த ஓனானத்துக்கு வேட்டிக்கல் விட்ட மாதிரி ஆகி போச்சு. எப்படி தப்பிப்பே? நல்ல ஐடியா கிடைச்சிருச்சு. ஐடியா தான் கிடைச்சிருச்சுல, அரிவாளை கொஞ்சம் எடுக்கிறது. தம்பி, இங்க இருந்து 10 அடி தூரம் எவ்வளவு இருக்கும்? அதுவும் அந்த கல் இருக்கு அவ்வளவு தூரம். அங்க போய் நீளமா ஒரு கோடு போடு. அதுவும் அஸ்டன்ட் கிட்ட சொல்லு. போடுறா கோட்டை. இந்த போடுறீங்க. போடுறா. போட்டியாடா? போட்டுங்கய்யா. எங்க போறீங்க? தீர்ப்பு சொல்ல. தீர்ப்பு சொல்லு. தீர்ப்பு சொல்ல. அடங்கொய்யால ஆலமரத்து நிழல்ல காத்து வாங்கலான்னு வந்தா பஞ்சாயத்துங்கிற பேர்ல என்னை மரணம் பண்ண பாக்குறீங்களா? நீங்க எல்லாம் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா இந்த கோட்டை தாண்டி இந்த பக்கம் வரக்கூடாது. இது நான் தப்பிக்கிறதுக்கு நானே சொல்ற தீர்ப்புடா. எப்படிங்கய்யா? மூளை மூளை. ஐயாவா கொக்குறாங்க. ஆஹா, இவ போலீஸ்காரன் பொண்ணா? மாட்டணும். டேய், திருட வந்திருக்கியா? ஆமா, திருடன் தான். திருடதான் வந்திருக்கேன். ஏய், எதுக்குடா டெய்லி ஜன்னல் வழியா வந்து பாத்துட்டு இருக்க? உள்ள தள்ள சொல்லி முட்டிக்கு முட்டி பேத்துற சொல்லுவேன். என்ன முறைக்கிற? நான் யாருன்னு தெரியும்ல? தெரியும், போலீஸ்காரன் பொண்ணு. உன் வீட்டுக்கு போட்டிருக்க செக்யூரிட்டியும் தாண்டி உன் பெட்ரூம் ஜன்னலுக்கே வந்திருக்கனா நான் எவ்வளவு பெரிய தில்லான ஆளுன்னு நீ தெரிஞ்சுக்கோ. எதுக்கு வந்திருக்க? காதலிக்க வந்திருக்கேன். நீ எனக்கு வேணும். உன்னை முதல்ல பார்த்தப்பவே என் கண்ணுக்குள்ள படம் பிடிச்சிட்டேன். நீ என் மனசுக்குள்ள ஒரு பட்டம் பூச்ச சிறகு அடிக்கிற. நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே என் வாழ்க்கையில எல்லாமே நீ தான். இங்க பார், ஓவரா பேசாத. இங்க இருந்து மரியாதையா போயிடு. ஏய், என்ன பண்ற? எத்தனை நாளைக்கு தான் ஜன்னலுக்கு வெளியில இருந்தே பாக்குறது? உன் பக்கத்துல வர வேணாம். ஏய், இங்க பாரு, இங்க இருந்து போயிடு, இல்லனா கத்திடுவேன். கத்த மாட்டேன். கத்திடுவேன், சொன்னா கேளு. ஏன்டா இப்படி பண்ற? இது கரெக்டாத, என்ன பண்ற? வேண்டாம், நீ நல்லவல்ல. நீ திருட வந்திருக்க. சொன்னா கேளு, நீ திருட. ஆமா, திருடன் தான். ஒன்ன திருட போறேன். வேண்டாம். வேணும்.
வந்தீங்க, பூட்டை உடைச்சிங்க, ஏதோ தேடினீங்க, இப்ப அழறீங்க. போலீஸ்காரன் பொண்ணு இப்படி அழலாமா? நான் போலீஸ்காரன் பொண்ணு இல்ல, பொண்டாட்டி. என்ன சொல்ற? பாதுகாப்புங்கிற பேர்ல என்ன பிடிச்ச சனிய தேவதை மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த என்ன இப்படி நரகத்துல தள்ளிட்டான். ஏய் வாடா போலாம். நீங்க போங்கடா, உன்னோட பெரிய தலைவலிடா. டேய், எப் சேனல்ல வர பிகர் மாதிரி எப்பவுமே அசத்துறாளடா. ஆமாண்டா மச்சான். என்னம்மா? அப்பா, ஏதுப்பா புது ஸ்கூட்டி? உனக்காகத்தான் வாங்கியிருக்கேன். அப்பா, கண்ணு மங்கள தெரியுது, லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அதுக்குள்ள ஏன்பா அவசரப்பட்டு வாங்குனீங்க? கண்ணுக்கு கண்ணா நீ இருக்கும்போது எனக்கு என்னம்மா கவலை? தினமும் நீ நடந்து போறத பார்க்கும்போது சங்கடமா இருந்துச்சு. நீ சந்தோஷமா இருந்தா தானமா நான் சந்தோஷமா இருக்க முடியும். தேங்க் யூ டாடி. ஆனா அடுத்த மாசம் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். கண்டிப்பா. ஓகேவா? ஓகேமா. அவளை பார்த்தாலே புள்ள அடிச்ச கிக்கு ஏறுதுடா. டேய், அவ லிப்ஸ பர்றா, தேன்ல ஊர்ன பலாச்சுல மாதிரியே இருக்கு. அடிச்சு அவ லிப்ல கிஸ் அடிக்கணும்டா, இல்லனா கிஸ் அடிக்கிறதையே நிப்பாட்டினடா. யோ சாப்பிட வாயா. இருமா, பாப்பாவை பார்த்துட்டு வந்துடுறோம். நீ தூக்கத்துல கூட பாப்பா பாப்பான்னு புலம்புறது இப்பதானே தெரியுது. அப்படி என்னதான் கண்டியோ அவகிட்ட சொல்லுப்பா. அடியே, வயசான காலத்துல பாக்குறத தவிர வேற என்னடி பண்ண போறேன்? போறதுக்குள்ள பாப்பா பார்க்கணும், கண் குளிர பார்த்துட்டு போயிடுறேன்டி. போடி, போ போ. ஹலோ. ஆமா ஆமா, சொல்லுங்க.
சரி, எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நீங்க கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டேய், நீ பார்க்க தான்டா சின்ன ஆளு, ஆனா அசத்துறதுல பெரிய ஆள்ரா. டேய், எப்படிடா உனக்கு இந்த துணிச்சல் வந்துச்சு? எதையுமே பேசிக்கிட்டு இருக்க கூடாது, செய்யணும். இல்லைனா செத்துறணும். டேய், வாழ வர்றாடா. வரடா. கிட்ட வந்த உடனே என்ன ஒரு லுக்கு விடுவா போறேன். ஆமாண்டா. அது கோல் எடுத்தாதான் குரங்கு ஆடும். இறங்கடா, இறங்க. போடா வாடா, காதல் பண்ண வா. போடா. உங்க பையன் என்ன பண்ண தெரியுமா? ஒரு வயசு போட லிப் கிஸ் அடிச்சிருக்கான். ஸ்கூல் பையன் ஆச்சு விட்டு போறேன். சாரி சார். இல்ல தோலை உரிச்சிருவேன். கண்டிச்சு வைங்க. சரி சார். வாங்க போலாம். டேய், ஸ்கூலுக்கு படிக்க வச்சா என்ன பேரால சுத்துற? ஏடா, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடுறல. சைக்கிள் விட்டு காப்பாத்தி உன்னை படிக்க வைக்கிறேன். டேய், போகடி அப்படி. டேய், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. உன்னை படிக்க வைக்கிறது வேஸ்ட். இந்த கவனத்தை படிப்புல கட்டாய பாடுறல. Welcome to Oblivion. ஐயோ, சாரிமா, சாரி, ரொம்ப அடிபட்டுச்சா? சும்மா சர்ப்ரைஸ்க்காக பண்ண. ஆமா ஆமா, சாரி சாரி. வாங்க, ஸ்வீட் சாப்பிடலாம் வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ. வாங்க. என்ன சாப்பிட்றீங்க? குலாப் ஜாமுன், அல்வா, இல்லைன்னா பர்ஃபி ஆர் ஜிலேபி? ஓகே, குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் 2 குலாப் ஜாமுன் கொண்டு வா. ஓகே சார். தேங்க்யூ. வேற என்ன சாப்பிட்றீங்க? வேற எதுவும் வேண்டாம், போறோம். நல்லா சாப்பிடணும். ஏன் பிடிக்கலையா? ஒரு ரசகுல்லா சொல்லட்டுமா? ஓகே. 2 சார், ஏன் அவனை இப்படி அடிச்சீங்க? தப்பான குறை பார்க்கறான். கண்ணு இருக்குன்னு கண்ட இடத்துல மேறான். பிளடி. அவன் பார்த்தா உங்களுக்கு என்ன வந்துச்சு? இல்ல, அவன் அப்படி பார்த்தது எனக்கு பிடிக்கல.
இந்த வயசுல அடிக்கிற பையன் என்ன திமிர் அவனுக்கு அடிச்ச நபர் பொறிக்கிறாஸ்கள். என்ன சார் இதெல்லாம்? ஒண்ணு இல்ல சார், இத உங்க வீட்டுல திருடிட்டான். என்னடா இதெல்லாம்? நான் உனக்கு அக்கா மாதிரி. இந்த மாதிரி பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கா உருப்படுற வழியை பாரு. சாரிக்கா. நேத்து உங்களுக்கு அடிபட்டது இல்ல, அதான் இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தேங்க்யூ சார். அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். இதனால அவன் ஃபியூச்சரே பாதிச்சிடும். அவனை எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. வரேன். என்னம்மா இதெல்லாம்? தெரியலப்பா. அன்னைக்கு ராத்திரி அந்த பையனுக்கு நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பினேன். அவனும் சாரி அக்கான்னு சொல்லிட்டு போயிட்டான். இன்ஸ்பெக்டர் அவனை அனுப்பிடுறேன்னு சொன்னாரு. ஆனா அன்னைக்கு நைட் அவனை அடிச்சே கொன்னுட்டாரு. அடுத்த நாள் காலையில அந்த பையனோட டெட் பாடி குப்பைத்தட்டியில கிடந்தது. அந்த பையனோட அப்பா அம்மா நான் தான் அவங்க பையனை கொண்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேஸ்ல நான் நிரபராதின்னு எனக்கு ஹெல்ப் பண்றதாவும் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னா. எனக்கு அப்பதான் நிம்மதியாச்சு. ஆனா அப்பாவும் நானும் ரொம்ப பயந்து போயிட்டோம். அன்னைக்கு அவன் வீட்டுக்கு வந்து எங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன சார்? இல்ல சும்மா கமலா பாத்துட்டு போலான்னு. ராத்திரில எல்லாம் வந்து இப்படி தொந்தரவு பண்ணாதீங்க சார். ஓகே ஓகே ஓகே, சாரி. வணக்கம். ஒரே ஒரு தடவை கமலாவை. என்ன சார் இப்படி தொந்தரவு பண்றீங்க? போயிடுங்க சார். உங்க காலில் வேணாலும் விடுங்க. ஓகே ஓகே ஓகே, வரேன். என்ன சார் வேணும்? சாரி, நீ ஆடு நீ ஆடு. என்ன சார்? ஒண்ணு இல்ல, நீ போய் சொல்லிக் கொடு. நான் சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க இருந்தா இவங்க ஆட வைக்கப்படுவாங்க சார். ப்ளீஸ் போங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ. போங்க. யூ கேரி ஆன். பை.
இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட பேசுறமா வர சொன்னாரு. அவர்கிட்ட பேச வேண்டியது எதுவும் இல்ல. உங்க அப்பா உங்களுக்கு வேணும்னா அவர் சொல்றபடி கேளுங்க. போய் ஜீப்ல ஏறுங்க. எங்க அப்பா எங்க? ஜீப்ல ஏற சொல்றேன். வீடு எப்படி இருக்கு? எங்க அப்பா எங்க? இந்த வீட்டுல நாம 2 பேர் தான் வாழ போறோம். வாட்? எங்க அப்பா எங்க? 2 குழந்தை போதும். பையன் என்ன மாதிரி பெரிய போலீஸ் ஆபீசரா வரணும். இன்னொன்னு உன்ன மாதிரி குட்டி தேவதை பெரிய பரதநாட்டிய டான்ஸரா வரணும். எப்படி? எங்க அப்பா எங்க? அப்புறம் நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். யூ ஆர் எ ஃப்ரீ பேர்ட். எந்த தொந்தரவும் இருக்காது. எவன் கண்ணும் மேலப்படாது. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? டேய், எங்க அப்பா எங்கடா? அப்பா 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 அவன் பத்திரமா இருக்கான்னு சொல்றல. இவர் நான் ரொம்ப நல்லவன். உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வந்தேன். கடைசி வரைக்கும் நான் பாதுகாப்பா இருப்பேன். உங்க அப்பாவை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? அவர் எனக்கு மாமனார். ஓ அழக இந்த உலகத்துல நான் மட்டும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். தப்பா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க. உங்க அப்பாவை நான் கூட்டிட்டு வரேன். எனக்கு எங்க அப்பா தான் வேணும். டேய், அப்பாவைய கட்டிக்க போற? சும்மா அப்பா அப்பான்னு கத்தன. உங்க அப்பனை கொன்னுட்டு உன்னை ரேப் பண்ணிட்டு செத்து போனான் அந்த குட்டி பையன். அவனை நீதான் கொலை பண்ணுன்னு சொல்லி உன்னை உள்ள தள்ளிடுவேன். அப்புறம் வாழ்நாளெல்லாம் ஜெயில் தான். அண்டர்ஸ்டாண்ட்? சாரி. இனிமே இந்த மாதிரி அப்ரோச் பண்ண மாட்டேன். இனிமே வேற மாதிரி அப்ரோச் பண்றேன். ஓகே ஓகே சாரி. நானும் எத்தனையோ தடவை எங்க அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா என்னால முடியல. அப்பா, நான் கூட பயந்தே போயிட்டேன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சோன்னு. நீ கவலைப்படாத. உங்க அப்பா இருக்க இடத்த நான் கண்டுபிடிக்கிறேன். உன் கழுத்துல தாலி கட்டுறேன். ஆனா முதல்ல உன்னை ஒரு சேஃப்டியான இடத்துல தங்க வைக்கணும். வா போலாம். இல்ல, நான் இப்ப உங்களோட வந்துட்டேன். நான் தப்பிச்சிட்டேங்கிற கோவத்துல எங்க அப்பாவை அவன் கொன்னுடுவான். எங்க அப்பாவை நான் காப்பாற்ற வரைக்குமாவது அவனோட இருந்தே ஆகணும். ஐயோ, அவன் வர டைம் ஆயிடுச்சு. என்னை கூட்டிட்டு போய் சீக்கிரமா விட்டுருங்க. இல்ல, அது வந்து என்ன சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. இல்ல எங்க அப்பாவை கொன்னுடுவான். சரி வா. டேய், கமலா என்ன பண்றான்னு பாரு. ஓகே சார். அவங்க இங்கே தான் சார் இருக்காங்க. வெரி குட். என்ன பண்ணிட்டு இருக்கா? சார் அவங்க இங்கே ஜாலியாக பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏன் சார் திடீர்னு டவுட்டு? ஒன்றும் இல்லை, எப்போ பார்த்தாலும் அவர் நினைப்பு அதான் கூப்பிட்டேன். ஓகே. அல்ல 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 ராணி. அப்பா. வா, சிம்பிளா. இல்ல, நான் வரல. வாடா. நான் அப்புறம் குளிக்கிறேன், இப்ப வரல. கம் ஆன். நோ. வரமாட்டியா? வர மாட்டேன். ஓகே.
என்னண்ணா ரொம்ப பிஸியா? ஐயா எப்பவுமே பிஸி தான். ஆனா அதுக்காக நீ கவலைப்படாத, உனக்கு நல்ல மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சி போனா. டீ நல்லா இருக்கானா? போற நீ நில்லு. போறியா? போ போ, விட மாட்டேன் உன்னை. என்னப்பா வந்த உடனே கிளம்புற? அர்ஜென்ட்டா ஃப்ரெண்ட பார்க்க போறேன். சாப்பாடு டைமுக்கு கரெக்டா வந்துருப்பா. சரிப்பா. டின்னர்னா உனக்கு பிடிச்ச ஐட்டம் இடியாப்பம் பாயா தானே ரெடியா இருக்கு. எதை மிஸ் பண்ணாலும் அதை மிஸ் பண்ணுவேனா? தங்கச்சினா தங்கச்சி தான். வரமா? பாய்னா. பாய். என்னடி உனக்கு ரொம்ப ஐஸ் வைக்கிற? இல்லம்மா. ஏய் மச்சான், ஹவுஸ் ஓனர் போல. ஹவுஸ் ஓனரா? ஐயோ என்னடா பண்றது இப்ப? ஏய் மச்சான், எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வை, நான் யாரை பார்த்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாடி. ஏய் மச்சான், நீ என்னடா இவ்வளவு நேரம்? சீக்கிரமா. நீதானா? வா வா. பின்ன வேற யாருன்னு நினைச்ச? மச்சான் டைம் பார்த்து வந்துடுறேன். உசுர போச்சுடா எனக்கு. கொஞ்ச நேரத்துல ஆடி போயிட்டேன். இந்தாடா எனக்கு ஊத்துறா. குறா இந்தா குடி. எடு. தண்ணியை கம்மியா ஊத்துறா. உனக்கு டேய் ஜிகிடியா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டான்டா. கூப்பிடுறா அவள. போடுறா பாட்ட. ஏண்டா பீஸ் போன டியூப்லைட் மாதிரி படுத்துட்டீங்க? இப்படி காசு கொடுத்துட்டு வேஸ்டா தூங்குறீங்களடா. ஐயோ ச்சே. ஃபாஸ்டா இருப்பானுங்கன்னு பார்த்தா வேஸ்டா இருக்கானுங்களே. வேற பார்ட்டியை தேட வேண்டியதுதான். விஸ்வா, ஏன் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்ல? போன் தண்ணியில விழுந்துருச்சு. குடு. ஒர்க் ஆகுது. கில்லாடி இல்ல. இப்ப சந்தோஷம் தானே? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? நரகத்துல இருக்கும்போது எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்து ப்ளீஸ். இந்த நரகாசுரனை கொன்னு என்ன வாழவை ப்ளீஸ். என்ன விஸ்வா யோசிக்கிற? அவன் எப்படி உங்க அப்பாவை மீட் பண்ணுவான்ல? 4 நாள் ஃபாலோ பண்ணா போதும், கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட் விஸ்வா. எப்படி இருந்தாலும் எங்க அப்பா இருக்கிற இடத்த நீ கண்டுபிடிச்சிடுவ. அப்படி கண்டுபிடிச்சிட்டா அவனை அங்கேயே கொன்னுட்டு எங்க அப்பா கூட்டிட்டு வந்துரு. சரி, அவன் போட்டோ இருக்கா? எடுத்துருவா. இந்த விஸ்வா என்னால் இவரை கொல்ல முடியாது. இவரு என்னோட தெய்வம். எனக்கு கடவுள் மாதிரி. எதுக்காகவும் என்னால் இவரை கொல்ல முடியாது.
சொன்னியே இவ்வளவுதான் உன்னோட காதலா? பரவாயில்ல, என்னோட சுயநலத்துக்காக உன்னை கொலை பண்ண சொன்ன பாரு, அது என்னோட தப்புதான். ஆனா ஒரு கேடு கட்டு மிருகத்தை போய் உன்னோட கடவுள்னு சொல்றியே, எப்படி? போதும் விக்னேஷ், சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. ஹலோ, சூட 4 மிளகா பச்சி கொடுங்க. கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா, எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிச்சேன், அந்த இடத்தில் நண்டு பிடிச்சேன். சூடா இருக்கு. என்ன காரமா இருக்கா? இந்த தண்ணி விடு. சொன்ன கேளு. You naughty. உன்னால ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சுடா. இருக்கிற சூடல காஞ்சிருண்டு. இங்க உட்காரு. 2 சுண்டல் கொடுங்க. இந்த ஜாலு. சுண்டல் நல்லா இருக்கு. மச்சான் சூப்பர் ஃபிகரா தள்ளிட்டு வந்திருக்காங்க. மச்சான் இப்போதானே பீச்சே களை கட்டுது. எங்க களை கட்டுது? அதான் பீச்சை நார் அடிக்கிறதுக்கே வராங்களே. ஏய், பொண்ணு இல்லாத பீச்சும் பூ இல்லாத செடியும் மணக்காதமா. கரெக்டா? ஐயோ சாமி, இவன் ஆரம்பிச்சுட்டா நிறுத்த மாட்டான்டா. விடுங்கடா, கல்லு சூடா இருக்கு, தோசை போடலாமான்னு பாப்போம். அச்சா இங்க வேணாடா, டிஸ்கோ தேயில பாத்துக்கலாம். ஏய் வாங்கடா போலாம். கொண்டையை போட்டுட்டு பிகர் கூட அலையணும் பாரு. அரைக்கிறான். You make my head spin. When they say you're walking up on the street, me tell ya, you got the name, girl, me must spell. Girl, you're the fun, you're the loving machine. Got to make me come, you make my head spin. When they say you're walking up on the street, me tell ya, you got the name, girl, me must spell.
சாலு வண்டி எடுத்து சார் 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 ஹெல்ப் சார் சார் ப்ளீஸ் சார் ஏங்க ஹெல்ப் பண்ணுங்க சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். இது புட்டுக்குச்சு இதுங்க தேராது சனியனுங்க காலங்காத்துல தண்ணி அடிச்சிட்டு ரோட்ல வந்து கிடக்குது. சார் ஹெல்ப் பண்ணுங்க சார் 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 ஹெல்ப் சார் சார் ஐயோ சார் வலிக்குது சார் சார் ப்ளீஸ் இங்கதான் இருப்பா இருப்பா யாரும் இல்லையே டேய் டேய் அட நல்லா தேறிச்சு இனிமே சின்ன வீட்டுல போய் செட்டில் ஆயிட வேண்டியதான் ஹெல்ப் பண்ணிட்டு போ. சார் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார் சார். அன்னைக்கு அவர் மட்டும் என்ன காப்பாத்தலனா இன்னைக்கு நான் உயிரோடே இருந்திருக்க மாட்டேன். எனக்கு உயிர் பிச்சை போட்டவரோட உயிரை என்னால எப்படி எடுக்க முடியும்? எத்தனையோ பேர் உதவி செய்றாங்க, அதுக்காக அவங்க எல்லாரையும் நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது. அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல எத்தனையோ பேர் எனக்கு உதவி செய்யாம போனாங்க. ஆனா அதுக்கு நான் அவங்கள நல்லவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சூழ்நிலை அப்படி. அதே மாதிரிதான் இப்ப என்னால அவரை கொல்ல முடியாத சூழ்நிலை. புரிஞ்சுக்கோ. உனக்கு உயிர் கொடுத்தாங்கிறதுக்காக அவன் உயிரை உன்னால எடுக்க முடியாது. ஆனா ஏன் உயிரை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டு இருக்க அவனை என்னால சும்மா விட முடியாது. எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லு, என்ன காதலிச்சது பொய்யா? உண்மை. ஆனா என்னால அவரை கொல்ல முடியாது. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு இளிச்சவன் நிக்கிறான், பேசி பாப்போம். சார் ஏவிஎம் ஸ்டுடியோ வரையும் போகணும். சரி, லிஃப்ட் தர முடியுமா? அங்க எதுக்கு போகணும்? அதுவா, நான் ஒரு படத்துல ஹீரோ நடிக்கிறேன், ஷூட்டிங் இருக்கு. ஹீரோவாவா? ஆமாண்ணே. சரி சரி, என்ன ஏதுன்னு தெரியல. வண்டி நின்னு போச்சு, பெட்ரோல் இருக்கான்னு டவுட்டா இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. இதுல சந்தேகப்படுறதுக்கு என்னென்ன இருக்கு? வண்டி அந்த பக்கம் சாய்ங்க. அப்படியா? அப்படி சாய்ங்க. அப்படி சாச்சா ஸ்டார்ட் ஆகுமா? பயப்படாம சாய்ங்க. பாத்து பாத்து விட்டுறாத. ஐயால சாய்னா வண்டியை கீழே போட்டா தூக்குனா. இப்ப ஸ்டார்ட் பண்ண. ஸ்டார்ட் ஆகுமா? ஆகும். என்னப்பா ஸ்டார்ட் ஆகல? ஸ்டார்ட் ஆகும் ஆக மாட்டேங்குது. வாயா வாயா, அப்படி வா அப்படி வா. பாத்து 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 தூக்க தூக்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணுமா? பொறு பொறு. போ போ, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. டைம் ஆகுது அளவு. என்னைய ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்டார்ட் ஆக மாட்டேதா? இரு இரு, ஒரு சூப்பர் ஐடியா பண்றேன். என்ன ஏதோ ஐடியா பண்ணி போறான். ஸ்டார்ட் பண்ணிடுவானோ? மெக்கானிக்கா இருப்பானோ? இந்தா இந்த குச்சியை நல்லா உள்ள விட்டு பாரு. புடி. உள்ள விட்டா தெரியுமா? விட்டா தாயா தெரியும். நாளை எத்தனை நேரத்தில் விட்டுருக்குறேன். போதும் எடு. தெரியுதா? ஒன்றும் தெரியலையே. தெரியலையா? தெரியாட்டி என்ன? குனிஞ்சு பாரு. என்னப்பா என்னையே குனிய வைக்கிற? டைம் ஆச்சு, குனியா. தெரியலையே. நல்லா பாரியா? தெரியல. நல்லா குனிஞ்சு கண்ணை திறந்து பாரு. தெரியும். நல்லா திறந்து பாக்குறேன். தெரியுதா? தெரியல. இருட்டா இருக்கியா? இப்ப தெரியல. இப்ப தெரியல. இப்ப தெரியல. இப்ப இப்ப தெரியுதா? தெரியல. தெரியுதா? தெரியல. ஐயோ, நாங்களாம் கோவம் வந்தாவே கொலை பண்றவங்கடா. ஹீரோ ஹீரோ தான். வரட்டா? பொன்மகள் வந்தாள் ஒரு கோடி. குட் நைட் சார். மாமா எப்படி இருக்கார்? ரொம்ப மருண்டு பிடிக்கிறார் சார். 2 நாளா சாப்பிடலைங்க சார். கமலாவை பார்க்கணும் ஒரே புலம்பல் சார். இப்படியே போனா நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிடும் சார். அப்படியா? வா பார்க்கலாம். சரிங்க சார். மாமா வணக்கம். யாரு? ஏன் மாமா சாப்பிடாம பண்ணி கிடக்குறீங்க? உங்க பொண்ணை பாருங்க, ஒரு நாளைக்கு 3 வேளை நல்லா சாப்பிடுறா, 2 வேளை ஜூஸ் குடிக்கிறா, நல்லா குண்டாயிட்டா, நல்லா பேசவும் பழகிட்டா. சுருக்கமா சொல்ல போனா உங்க பொண்ணு என் வீட்டுல தேவதை மாதிரி சந்தோஷமா இருக்கா. மாமா கூடி சீக்கிரத்துல உங்க பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. நீங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் பண்ண வேண்டாமா? அதுக்காக நீங்க நல்லா சாப்பிடுங்க. ப்ளீஸ் சாப்பிடுங்க மாமா. டேய் சாப்பாடு எடுத்துட்டு வா. நீ போய் சொல்ற.
நம்ப மாட்டேன்ல, பரவாயில்ல. அதுக்காக வீடியோ ஷூட் பண்ணி காட்ட முடியும்? அப்பா கிட்ட அப்படிலாம் காட்ட முடியாது. டேய் சாப்பிட்ற. டேய், எனக்கும் கமலாவுக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ உயிரோட இருந்தாகணும். சாப்பிட்றா. டேய், போலீஸ்கார அடி வாங்கி சாகாத. சாப்பிடு. சாப்பிட்றா. அம்மா. கமலா செல்லம், நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்க. ஆனா நான் பைத்தியம் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கேன். நீ நல்லா தூங்க. குட் நைட். துரோகம் பண்ணிட்டேடி செல்லம், துரோகம் பண்ணிட்டே. ஹலோ, தூங்கிட்டியா? இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண? உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதான். அவரு வந்துட்டாரா? உன் கடவுள் தானே, நல்லா தூங்கிட்டு இருக்கான். கிண்டல் பண்ணாத. ஏதாவது தொந்தரவு பண்ணாரா? உனக்கு அதை பத்தி என்ன கவலை? நான் எப்படியோ செத்துட்டு போறேன். ஏய், நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ற? சரி, நான் இப்ப அங்க வரேன். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், வராத. வேண்டாம் விஸ்வா, இங்க வந்தா பிரச்சனை தான். ஏற்கனவே அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இன்னைக்கு செக்யூரிட்டி விசாரிச்சு அடிச்சோம். நான் கிளம்பிட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். வேணும்னா என்ன அடிக்கட்டும், பார்க்கலாம். அதெல்லாம் இல்ல, நான் வரேன். ஹலோ ஹலோ ஹலோ. ஷிட். உன்னதான் இங்க வர வேண்டாம்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு திருப்பி வந்த? ஒன்னு பார்க்கத்தான். என்ன பார்க்க மட்டும் தானா இல்ல பார்க்கவும் அப்புறம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா.
ஏய் கமலா கமலா கதவு தர. என்ன பண்றது? கிளம்பு. ஏய் கமலா, ஏய் கமலா கதவு தர. ஏய் கமலா எங்க இருக்க? கமலா கதவு தர. கமலா ஏய் சீக்கிரம் கமலா கதவு தர. தர. ஏய் கமலா. என்ன? கதவு சாத்திட்டாங்க, என்ன பண்ற? ஹால்ல நின்னுட்டு இருந்தேன். எல்லாரும் கையில நிப்பாங்க, கால்ல தான் நிப்பாங்க. தூங்காம அங்க என்ன பண்ற? தூக்கம் வரல. ஹலோ. சாரி நைட் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. உனக்கு என்ன திமிர் இருந்தா அவன் இருக்கும்போதே நீ வந்திருப்ப. அதுக்கெல்லாம் தில்லு வேணுமா? நீ தில்லான ஆள் தான், அதனால்தான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா எனக்காக நீ என்ன பண்ண? ஐயோ என்ன தப்பா நினைக்காதப்பா. உங்க அப்பாவை எப்படி காப்பாத்துறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன திடீர் மாற்றம்? அன்னைக்கு என்னமோ கடவுள் கொல்ல மாட்டேன்னு சொன்ன. இப்பவும் சொல்றேன், என்னால அவரை கொல்ல முடியாது. ஆனா உங்க அப்பாவை நான் எப்படியும் காப்பாத்துவேன். அது எப்படின்னு தான். ரொம்ப யோசிக்காத. நீ தானே சொன்ன 4 நாள் ஃபாலோ பண்ணா அப்பாவை கண்டுபிடிச்சிருவேன்னு. கண்டுபிடி, அப்புறம் நம்ம நிம்மதியா வாழலாம். கமலா 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 ஏமாத்திட்டியே. உங்ககிட்ட இது வரைக்கும் நான் நல்லவனா தானே இருக்கேன். என்னைக்காவது வரம்பு மீறி இருக்கனா? ஒரே பெட்ரூம்ல படுக்கிறோம். என்னைக்காவது அத்துமீறி என் விரல் மேல பட்டிருக்குமா? ஆனாலும் ஏமாத்திட்டியே. விட மாட்டேன். உனக்கு எனக்கு நடுவில் எவன் வந்தாலும் விட மாட்டேன். விட மாட்டேன். நீ யாரு? சொல்லு. யார் போன் பண்ணுது? யார் போன் பண்ணுது? சொல்லுடா. சொல்லாம விட மாட்டேன். உங்கள யாரோ ஒருத்தங்க போயிருக்கீங்க. யார் போன் பண்ணுது? போனா பண்றீங்க. போனு போனு போன் பண்ணுது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுடா. சொல்லுடா. சொல்லு. சொல்றியா இல்லையா? சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். நீ சொல்லு. நீ சொல்லு. சொல்லு. யார் போன் பண்ணுது? சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். சொல்லு. எவன்டா வீட்டுக்கு போனது? யார் போனது? உங்கள யாரோ ஒருத்தர் போயிருக்கீங்க. உண்மையை சொல்லல, இங்க இருந்து யாருமே உயிரோட போக மாட்டீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சார், நீங்க அந்த அக்கா மேட்டர்ல என்ட்ரி ஆனதுல இருந்து அவங்க தெருவுல வந்தா கூட நாங்க தலை நிமிர்ந்து பாக்குறது இல்ல. சத்தியமா மாமா. அவங்க எங்களுக்கு அக்கா மாதிரினா நீங்க எங்களுக்கு மாமா மாதிரி தானே மாமா. போங்க எல்லாரும் போங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. கான்ஸ்டபிள். எஸ் சார். அவங்கள ஃபாலோ பண்ணு. ஓகே சார். போ. ஏன் மச்சான்
ரொம்ப தேங்க்ஸ் சொன்னியா, எதுக்கு அடி வாங்கினதுக்கா? போடங்க, இந்த ஊரை விட்டு போறதுதான் நல்லது. அவளை எவன் பார்த்தாலும் நம்மளதான் அடிப்பா. நீ சொல்றதாண்டா சரி. எலிய பிடிக்க தாண்டி பொரிய திறந்தே வச்சேன். இங்க பார், நான் நினைச்சா எது வேணாலும் செய்ய முடியும். உன் விருப்பத்தோட செய்யணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு 7 நாள் டைம் தரேன். அந்த 7 நாள்ல நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, 7வது நாள் உன் கழுத்துல நான் தாலி கட்டிடுவேன். உன் பேர் என்ன? விஸ்வா. அப்பா பேரு? சிதம்பரம். வீட்டு அட்ரஸ்? 26 செகண்ட் மெயின் ரோடு, KK நகர். இதுல ஒரு கையெழுத்து போடு. நான் கஞ்சா விற்கல. ஆமா, நீ கஞ்சா விற்கலன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். நாங்க என்ன கஞ்சா விற்கிறவங்கள மட்டுமா கஞ்சா கேஸ்ல போடுறோம்? கஞ்சா விற்காதவனையும் கஞ்சா கேஸ்ல போடுவோம். கையெழுத்து போனா கையெழுத்து போடுற. நான் கையெழுத்து போட மாட்டேன். டேய், போலீஸ் சொன்னா முடியாது சொல்றியா? ஏய், ஐயா சொன்னா கேட்க மாட்டியா? கொன்னுடுவேன். சார், என்ன ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நான் அடிபட்டு கிடந்தப்ப நீங்க தான் என் உயிரை காப்பாத்துனீங்க. சார், நீங்க எனக்கு கடவுள். நான் உயிரை காப்பாத்துறேன், ஆனா இன்னைக்கு சாகடிக்க போறேன். உயிரை காப்பாத்துறேன் தெரிஞ்சு கூட எனக்கு துரோகம் பண்ணிட்டேடா. ஐயா, ஏய் வாடா. யோ பை. இல்ல சார். ஹலோ. சார், ஏன் சார் சொல்றீங்க? நீதான் சிதம்பரமா? ஆமா சார். ஆமா, இந்த கஞ்சா பிசினஸ் உங்க பையன் மட்டும் தான் பண்றானா இல்ல குடும்பம் சேர்ந்து பண்றீங்களா? என்னது கஞ்சாவா? சார், நாங்க அப்படிப்பட்ட ஃபேமிலி இல்ல சார். ஆமா ஆமா, பெரிய டாடா பிர்லா ஃபேமிலி. சார், சார், என்ன வேணாலும் பண்ணுங்க சார், அவங்களை விட்டுருங்க சார் ப்ளீஸ். சார், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு சார். ஆமா ஆமா, ஓவரா தான் இருக்கு. ஆனா நாங்க இல்ல, உன் பையன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான். ஒண்ணு இல்ல, உங்க பையன் கஞ்சா விற்கிறான்னு எழுதி கொடுத்துட்டு ஓடி போயிடுங்க சார். என் பையன் நல்ல பையன், அப்படிப்பட்டவன் இல்ல சார். ஆமா ஆமா, அவன் அப்படி செய்ய மாட்டான். இவ யாரு? உங்க பொண்ணா? இவ செய்வாளா? சார், நான் கஞ்சா வித்தேன் சார், நான் ஒத்துக்கிறேன். ப்ளீஸ் அவங்கள ஒத்துக்கிறேன் சார். இவங்க நல்ல ஃபேமிலி விட்டுருங்க சார். ஆமா ஆமா, இது நல்ல ஃபேமிலி, நான் நார ஃபேமிலி. ஏயா, உன் பொண்டாட்டி யாராவது செட்டப் பண்ண நீ சும்மா இருக்கியா? பயமோடு. பேர் என்ன? பேர் என்ன பாப்பாவுக்கு? தேவியே. சார், அவங்க விட்டுருங்க சார், எங்க வேணாலும் நான் கைது கொடுத்துறேன் சார். சூப்பரா இருக்கு. அவ சின்ன பொண்ணு சார், உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் சார் ப்ளீஸ். ஏய், உன் தங்கச்சி தொடும்போது இப்படி துடிக்கிறியே, நீ என் பொண்டாட்டி தொடும்போது நான் இப்படி துடிப்பேன். சார், என்ன பண்ணுங்க, அவங்கள விட்டுருங்க ப்ளீஸ். அப்படி வா ரூட்டுக்கு ஓடு. சார், சார் சின்ன பையன் சார். ஏய், நிறுத்துங்கயா. இவங்ககிட்ட சைன் வாங்கிட்டு அவங்க துரத்துடு. நாளைக்கு கொலைகளை ஆச்சுன்னா அப்புறம் நாம தான் கோர்ட்டுக்கு போகணும். போலீஸ் அடிச்சுட்டு தப்பிச்சோட பார்த்தான்னு அவனை போட்டுடு. பார்த்தா நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். ஹலோ.
இது என்னையா கேஸ்? சார் டாஸ்மார்க்ல குடிச்சிட்டு கரெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க, பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டேன். ஏதாவது தேருமா? ஒன்னும் தேராது சார். சரி உள்ள உட்கார வை, ஐயா வந்தது பேசிக்கலாம். சரி சரி போ. எஸ். என்னடா நீங்க கவுன்சிலரா இருக்கீங்க, அதுக்கு என்ன இப்ப? இல்லண்ணே உங்க பவரை யூஸ் பண்ணி ஏதாவது சினிமா கம்பெனில ரெக்கமெண்டேஷன் பண்ணி என்ன ஹீரோ ஆக்கிருங்கண்ணே. நீ எல்லாம் ஹீரோ ஆகணுமாக்கும். சரி ஹீரோவா என்னடா பண்ண போற? இல்லண்ணே நான் ஒரு 3 படம் ஹீரோவா நடிச்சு அது மெகா ஹிட் ஆகி என் ரசிகர்களுக்கு பணம் கொடுத்து ரசிகர் மன்றம் ஓபன் பண்ண சொல்லி அப்படியே அடுத்த முதல்வர் நான் தான் போஸ்ட் அடிச்சு ஒட்ட சொல்லி அப்புறம் சிஎம் பிஎம் ஆகி ஐநா சபைக்கு தலைவராயிரலாம்னு பாக்குறேனே. என் புதிய செருப்பால் அடிக்கணும். என்கிட்ட காசு இல்லாம உங்ககிட்ட வாங்கி குடிக்கிறேன் பாரு. ஐயோ ஆளுங்க ஏன்டா சிஎம் சிஎம் சொல்லிட்டு அலையறீங்க? ஏன்டா எங்க போல கிடைக்கிறீங்க? ஹலோ அண்ணே, நான் கணபதி பேசுறேனே. என்னடா சொல்லு. அண்ணே, நம்ம பசங்க கூட சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தேன், சின்ன தள்ளுமுலாய் போயிடுச்சு, அதுக்கு பிடிச்சி உள்ள போட்டாங்கண்ணே. ஏன்டா உள்ள போடுற வரைக்கும் ஏன்டா சும்மா இருந்தீங்க? அண்ணன் பேரை சொன்னீங்களா? சொன்னேனே, மதிக்க மாட்டேங்கிறாங்களே. அருவா மார்த்தாண்டோன்னு சொன்னியாடா? சொன்னேனே. பாரு, அருவா மார்த்தாண்டோன்னு சொல்லியும் மதிக்கலையும். அப்படியா? அப்ப அல்வா மார்த்தாண்டம் சொல்லி பாருங்க. இரு 5 நிமிஷத்துல அங்க வரேன். நயன்தாரா கூட டூயட் பாடலான்னு மஞ்ச பையோட வந்தேன். எச்சு கிளாஸ தூக்க விட்டானே இந்த பூனை மீசக்கார. வண்டியை சீக்கிரம் எடு. எறா வண்டிய. ஆயுதத்தை எடுத்து போட்டல்ல, அது எப்பவுமே நம்ம பக்கத்துல இருக்கும்ல. நமக்கு எதிரிகள் ஜாஸ்திடா. சிங்கம் கூட இருக்குல்ல. சரிங்க சார். சரி சரி. ஏய் தள்ளு 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 தள்ளு. என்னய்யா ஏட்டு, உன் வீரத்தை இப்ப அண்ணன் கிட்ட காட்டு. மக்கள் போட்டிருக்காங்க அவருக்கு ஓட்டு. நம்ம பசங்களை உள்ள வச்சிருக்கிற லாக்அப்குள்ள போட்டு வைக்கட்டுமா உன் வேலைக்கு வேட்டு. தயவு செய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏய் அருவா மார்த்தாண்டா சும்மாவா? திறந்து விடியா அவங்கள. யோ திறந்து விடியா. ஹீரோஸ் நிக்குதா? உங்களுக்குலாம் அல்ஸ்டண்டா, வாங்கடா. நீங்க வாப்பா. அண்ணே அது வந்து ஏய் நீ போட்டா சட்டம், அண்ணன் போட்டா ரத்தம். பிலிம் காட்டாத. வாயா, எல்லாம் நம்ம பயலுங்க தான். நாளைக்கு ஒண்ணுனா அருவாளோட நிப்பாங்க. சிங்கம் சீருதுல அது. விடு சார். சார் நில்லையா. வணக்கம் சார். டேய் நீ தான் அருவா மார்த்தாண்டமா? சார் நான் அருவா மார்த்தாண்டம் இல்ல சார், அல்வா மார்த்தாண்டம். நம்ம பயலுங்க தான் அருவா மார்த்தாண்டம்னு கூப்பிட்டு பழகிட்டாங்க சார். ஆமா, தண்ணியை போட்டு வந்து ஏதோ ஃபிலிம் காட்டினேமே, எங்கடா இருக்காம? எங்க இருக்கா சார்? நான் பெப்சியை பிராந்தி பாட்டில ஊத்தி அடிக்கிறவன். நான் எங்க சார் அவனை மறைச்சு வச்சிருக்கேன்? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். உண்மையை சொல்ல. சார் வேணாம் சார். சிஎம்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ இன்ஸ். இப்ப நான் உன் வீட்டுல என் வருங்கால மனைவியோட தான் இருக்கேன். நீ 7 நாள் டைம் தெரியும் எனக்கு. இன்னும் 7 நிமிஷத்துல அவளுக்கும் எனக்கும் உன் வீட்லயே கல்யாணம். முடிஞ்சா தடுத்துக்கோ, இல்ல புடிச்சுக்கோ. டாய் டாய் எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? மேல போய் பாரு. எங்க அவன்? யார் வந்தா யார் போனா? நீ போய் சொல்ற. எங்க அவன்? ஹலோ. என்ன மாம ஏமாந்துட்டியா? சும்மா உடான்ஸ் விட்டேன். டேய் நீ ஒரு புடி பையன். மாமு 7 நாள் டைம் கொடுத்தல, அதே 7 நாளைக்குள்ள நான் அவளை தூக்குறேன் பாரு. முடிஞ்சா தடுத்துக்கோ. உன்னை அன்னைக்கே கொண்டு இருக்கணும் மவனே. என்னைய டென்ஷன் ஆக்குறியா? உன்னை எப்படி வழி கொண்டு வரேன் பாரு. சார் அவன் இல்ல சார். டேய் விளக்கண்ண, வீட்டை சுத்தி ஃபுல் செக்யூரிட்டி போடுறா. ஓகே சார். கண்ணா நீ சாப்பிடுறீ. சொன்ன மாதிரி 7வது நாள் உன்னை கல்யாணம் பண்றேன். எதுக்கு டைம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இப்பே கட்டுங்க சார் தாலிய. ஏன் அவனுக்கு பயந்துட்டு தாலி கட்ட போறியா? அவனுக்கு பயந்து நான் ஏன் தாலி கட்டணும்? சொன்ன மாதிரி 7ஆம் தேதி காலையில 10:30 மணிக்கு உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். டேய் வீட்டை சுத்தி பார்த்துக்க. ஓகே சார். நீ அங்க போய் பாருங்க. நீ எங்க போங்கயா?
சரிங்க, ஐயா பேசுறாரு. ஹலோ சார், வீடு திறந்திருக்கு, ஆனா யாரும் இல்ல சார். நம்ம வரணும் முன்கூட்டியே தெரிஞ்சு தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவன் இப்ப என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம், ஆனா நிரந்தரமா தப்பிக்க முடியாது. அவனை கண்ட இடத்துல நாயை சுடுற மாதிரி சுடுங்க. ஓகே? ஓகே சார். அவனை எங்க பார்த்தாலும் நாயை சுடுற மாதிரி சுட சொல்லிட்டாரு. ஓகே சார். யார் பார்த்தாலும் சார், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அவனை பார்த்த இடத்துல போட்டு தள்ளுங்க. ஓகே சார். டேய், அவன் கொலவெறி பிடிச்சு அலையிறான்டா. இன்னொரு முறை அவன்கிட்ட மாட்டினா நிச்சயமா நாங்க உன்னை உயிரோடவே பார்க்க முடியாதுடா. டேய், அவன் மனுஷனே இல்லடா, மிருகம். மதம் முடிச்ச யானை மாதிரி அலையறான்டா. நாம எங்கேயாவது போயிடலாம்டா. ஐசே 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 ஐசே. என்னண்ணா? என்னப்பா தம்பி, நேத்து அருவா வச்சிருந்த கையில இன்னைக்கு ஐஸ் விக்கிறேன். அண்ணே, ஐஸ் வித்தாவது எப்படியாவது சினிமாவுல பெரிய ஹீரோ ஆயிடும் தான் ஐஸ் விக்கிறேன். அடப்பாவி, சினிமாவுல ஹீரோ ஆகணும்னா ஐஸ் வைக்கணும், ஐஸ் விக்க கூடாது. சரி, என்ன ஐஸ் வச்சிருக்க? பாலை, சாக்லேட், வெண்ணிலா, இப்படி குட்டை நெட்டைமா நிறைய இருக்கு. என்ன ஐஸ் வேணும்? சரி, ஒரு சாக்லேட்டும் ஒரு பால் ஐஸும் கொடு. இது சாக்லேட், இது பால் ஐஸ். அடேங்கப்பா, பாக்குறதுக்கே அழகா இருக்கு. இது என்ன விலை? 10 ரூபா. இது என்ன விலை? 5 ரூபா. 10 ரூபா, 5 ரூபா. இது 5 ரூபாய்க்கு தர மாட்டியா? இது 10 ரூபா. சரி, இது 2 ரூபாய்க்கு கொடு. இது 5 ரூபா. சரி, உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இது 5 ரூபாய்க்கு கொடு. இது 10 ரூபான்னு சொல்றேன்ல. ஏன்பா, இந்த ஐஸ் கெட்ட தண்ணியில பண்ண மாதிரி இருக்கு. இதுக்கு போய் 10 ரூபாவும் 5 ரூபாவும் கேக்குறீங்க? அண்ணா, எங்க கம்பெனில சுத்தமான தண்ணியில செஞ்ச ஐஸ். மெய்யாலுமா? ஆமா அண்ணா, ஐஸ் ஊறுது, காசா கொடுண்ணா. சரி, அப்ப இதுக்கு 10 ரூபா கேக்குறீங்க, 5 ரூபாய்க்கு கொடு. அதெல்லாம் இல்ல, அது 10 ரூபா, இது 5 ரூபா. ஐயோ, ஐஸ் ஊறுது, காசா கொடுண்ணா. உருகுற ஐஸுக்கு நான் ஏன் காசை கொடுக்கணும்? இந்த வாய்ஸ். ஐயோ, அதான் முடியாது, காசை கொடு. நீ சொன்ன ரேட் எனக்கு கட்டுப்படி ஆகாதுமா. அண்ணா, வெறும் குச்சி மட்டும் தான் இருக்கு, நான் வாங்க முடியாது, காசை கொடு. இந்த உன் குச்சி நீயே வச்சுக்க. யோ, காசை கொடுத்துட்டு மரியாதையா. யோ, மரியாதையா காசை கொடுத்துட்டு போ. யோ, சாப்பிட ஐஸ்க்கு நான் எப்படியே காசு தருவேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ காசை கொடுத்துட்டு போ. சட்டை குடியா? நான் விட முடியாது. யோ, என்ன பிரச்சனைங்க சார்? நேத்து பஞ்சாயத்துல உங்களுக்கு நீங்களே திரும்ப சொல்லிட்டீங்க. அவதானே நீங்க சார், இன்னைக்கு எங்கள்ட்ட பத்தி சொல்லுங்க சார். என்ன பிரச்சனை? அண்ணா, ஐஸ் எடுத்துட்டு காசை கொடுக்க மாட்டானே. கொடுக்க வேண்டியதானே சார்? நான் சொல்ற மாதிரி கேளுங்க சார். சொன்னபடி கேட்டா பஞ்சாயம் கரெக்டா வந்துருமா? என்ன கேட்கணும்? ஒரு சாக்லேட், ஒரு பால் ஐஸ் கேளுங்க. ஒரு சாக்லேட், ஒரு பால் ஐஸ் கொடு. இது கரெக்ட். பெரிய மனுஷன், பெரிய மனுஷன். இப்ப நான் என்ன செய்யணும்? இது என்ன விலை கேளுங்க சார். இது என்ன விலை? 10 ரூபா. இது என்ன விலை கேளுங்க சார். இது என்ன விலை? 5 ரூபா. இது 5 ரூபாய்க்கு கேளுங்க சார். இது 5 ரூபாய்க்கு தர முடியுமா? இது 10 ரூபாண்ணா. இது 2 ரூபாய்க்கு கேளுங்க. இது 2 ரூபாய்க்கு தர முடியுமா? இது 5 ரூபாண்ணா. இது 5 ரூபாய்க்கு தர முடியுமா? ஐயோ, இது 10 ரூபாண்ணா. இது 2 ரூபாய்க்கு தர முடியுமா? இது 5 ரூபாண்ணா. இது 5 ரூபாய்க்கு தர முடியுமாடா? ஐயோ, மக்கா, அது 10 ரூபாண்ணா. 2 ரூபாய்க்கு தர முடியுமா? 5 ரூபாய்க்கு தர முடியுமா? 2 ரூபாய்க்கு தர முடியுமா? ஐஸ் ஊறுது, காசை குடியா. ஐஸ் உருகி போச்சு. ஏண்டா விலை பேசுறதுக்குள்ள உருகி போச்சுடா ஐஸ். குச்சிக்கு காசு கொடுக்குற பிச்சு போயலா இல்லடா. மரியாதை காசை கொடுத்துட்டு போ. இதத்தாங்க நானும் சொன்னேன், ஏன் சொக்கா பிடிச்சிட்டேன். என்ன விளையாடுறீங்களா 2 பேரும்? என்ன பார்த்தா மஞ்ச பையோட வந்து மாதிரி தெரியுதா? காசை கொடுத்துருப்பாங்கடா. சார் வாங்க வாங்க. என்னய்யா, என்ன ப்ராப்ளம்? ஒண்ணு இல்ல சார், ஒரு சாக்லேட், ஒரு பால் ஐஸ் கேளுங்க. சாக்லேட்னாலும் பால் ஐஸ்னாலும் மேல 50 ரூபா. மக்கா, ஐஸ் வித்து ஹீரோ ஆளான்னு பார்த்தா என்ன காமெடியன் ஆக்கிட்டீங்களடா. ஐஸ் வித்து ஹீரோ போறாரா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு 50 ரூபா குடியா? வாங்க சார், நீங்க நானே காலையில 5 10 ஏங்க 10 ரூபா வாங்குங்க. நல்லா கடைசி முடியும் ஏங்க ஒரு 2 ரூபா கொடுக்க போறீங்க? ஐஸ் பால் ஐஸ் பால் ஐஸ் கப்பை. டேய், அவன் மனுஷனே இல்லடா, மிருகம். மதம் முடிச்ச யானை மாதிரி அலையறான்டா. ஒரு கேடு கட்டு மிருகத்தை போய் உன்னோட கடவுள்னு சொல்றியே, எப்படி? யோ, ஐயா சாப்பிட சொல்லி பிரியாணி வாங்கி கொடுத்துருக்காரு. சாப்பிடியா? சாப்பிடு.
நீ ஏன் சாப்பிடு. தேங்க்ஸ். தொட ரொம்ப தேங்க்ஸ். டேய் என்னடா பிரியாணி நீ சாப்பிட்ற? ஏன்டா அயோக்கிய ராஸ்கல், நீ வாங்கி கொடுத்த பிரியாணி நான் திம்மனடா அப்படின்னு தூக்கி வீசுறாரு சார். அதான் வேஸ்ட் ஆகக்கூடாது நான் சாப்பிட்றேன் சார். என்ன மாமா நீங்க என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இங்க பாருங்க, நான் நினைச்சா உங்க பொண்ணை 10 நிமிஷம் ரேப் பண்ணுவேன். ஆனா எனக்கு வேண்டாது. நான் உங்க பொண்ணு கூட நல்லபடியா வாழணும்னு ஆசைப்படுறேன். மாமா உங்க பொண்ணை யாராவது பார்த்தா கூட என்னால் தாங்கிக்க முடியாது. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நான் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் மாமா, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. பிரியாணி வேணுமா, ஃபுல் பாட்டில் வேணுமா, என் உயிர் வேணுமா கேளுங்க, கொடுத்துறேன் மாமா. ஆனா உங்க பொண்ணு மட்டும் எனக்கு கொடுத்துரு மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, நான் உங்க காலில் வரேன் மாமா, ப்ளீஸ் மாமா. வேலைக்கு ஆகாது சார், நல்ல ஜிகடியா பார்த்து கூட்டு வந்து கவனிச்சலாம் சார். நீ ஒரு துரோகி, அயோக்கிய, பொம்பளை பொறுக்கி. சத்தியமா என் பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்ட முடியாதுடா. ஹலோ, இன்னும் 10 நிமிஷத்துல உன் ஆசை கமலாவை தூக்குறேன். முடிஞ்சா பாதுகாத்து. சார், காலையில இருந்து வீட்டை சுத்தி சுத்தி வந்ததான் சார் பாக்கி. அவன் வர மாதிரி தெரியல சார். எப்படி வர முடியும்? இது யார் வீடு? இன்ஸ்பெக்டர் வீடு. ஜாக்கிரதா பாத்து. ஓகே சார். ஓகே பாய். ஹலோ. என்ன இன்ஸ்பெக்டர், பயந்துட்டியா? உன்னை டென்ஷன் ஆக்க சும்மா பிலிம் காட்டினேன். ஆனா அவளை கண்டிப்பா தூக்குவேன். டேய் பயந்தாங்குழி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? ஹலோ, இங்க இருந்து யார் ஃபோன் பண்ணுது? சார் இது பிசிஓ. யார் ஃபோன் பண்ணாங்க தெரியல. அப்படியா? எந்த ஏரியா? சார் இது கேகே நகர். சார் கேட்ட தரங்க, உள்ள மருந்து அடிக்கணும். உள்ள ஸ்மோக் அடிக்க முடியாது, வெளியவே அடிச்சுட்டு போங்க. சார் சிக்கன் குனியா பரவுது, உள்ள ஸ்மோக் போடணும். கேட்ட தரங்க சார். சரி சரி, அடிச்சுட்டு போ. வா 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 வா. ஹலோ இன்ஸ், தூக்குறேன்னு சொன்னல, தூக்கிட்டேன். இப்ப என்கிட்ட தான் இருக்கா. டேய் குழந்தை, இந்த கதையை இதோட விட்டுரு, இல்லனா உன் கதையை நான் முடிச்சிருவேன். வீட்டுல பாத்துட்டு பேசுக்கண்ணா, இருக்காளா இல்லையான்னு. வேணும்னா அவகிட்டே பேசுறியா? இந்தா பேசுடி. என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். இப்பதான் உங்க மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவன் ரொம்ப மோசமானவனா இருக்கான். ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க, சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துங்க. கமலா, கமலா, நீ நீ ஒன்றும் கவலைப்படாத. பாரு, உனக்கா நான் என்ன செய்வேன். ப்ளீஸ், நான் வரேன். ஐம் கமிங். ஓகே. ஏய் குடுடி பங்காளி, கேட்டியா குரல? நான் இவளை காதலிக்கல, காதலிக்கிற மாதிரி நடிச்சேன்.
ஹலோ சார். என்ன மயிர் சார், என்ன புடிக்கிட்டு இருக்கியா? அவன் சொன்ன மாதிரி தூக்கி போயிட்டாயா? சார் உள்ள யாரும் வரல சார். உள்ள வரலையா? அப்போ உள்ள போய் பாரு. உள்ள போ ஓடு. ஓகே சார். என்னையா இருக்கடா? சார் மேடம் இல்ல சார். அப்புறம் என்ன விளக்கண்ண எறும்பு யாருக்கு அதில் புந்த மாதிரி இருக்கு. என் காதலி கடத்திட்டான். என் காதலி பார்த்தா போன்ல என்னை காப்பாற்ற சொல்லி அழுதுட்டு இருக்கா. இல்ல அவனை சும்மா விடக்கூடாது. அவனை கொல்லணும். எப்படியாவது அவனை கொல்லணும். சொல்றா. என்ன இன்ஸ் ரொம்ப டென்ஷனா இருக்கியா? உன் ஆள் இங்க அழுதுகிட்டே இருக்கா. ஆனா பாத்தியா, உன் மேல லவ் வரும்போது கரெக்டா நான் தூக்கிட்டு வந்துட்டேன். டேய் தேவையில்லாம பேசாத. உனக்கு என்ன வேணும்? ஓகே, ஸ்ட்ரெயிட்டா டீல் பேச வந்துட்ட. உன் அருமை மாமனார் இருக்காரு, அவர் ஒரு கையெழுத்து போட்டா எனக்கு 3 கோடி ரூபா கிடைக்கும். அதுக்காகத்தான் நான் இவ கூடவே பழகினேன். அது இவனுக்கே தெரியாது. அதனால நீ என்ன பண்ற, அவரை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவளை நீ கூட்டிட்டு போ. ஓகே? டேய் எங்க வரணும்? ஒரு அவசரப்படாத, முதல்ல கண்டிஷனை கேளு. நான் சொல்ற இடத்துக்கு இவ அப்பனை பைக்ல தான் கூட்டிட்டு வரணும், வேற யாரும் கூட வரக்கூடாது. அப்படி யாராவது வந்தா நான் இவளை கொன்னுட்டு நானும் செத்து போயிடுவேன். அப்புறம் உன் ஆசை நிறைவேறாது. இவளோட அப்பனை கட்டிக்கிட்டு நீ கடைசி வரைக்கும் அழ வேண்டியதுதான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வருவேன். நீ தனியா வரியா இல்ல ஆளுங்களோட வரியான்னு எனக்கு தெரிஞ்சிடும். உன் போலீஸ் மூளையை விட இந்த பொறுக்கியோட மூளை ரொம்ப விவரமானது. ஓகே உன் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன். நான் அவரை கூட்டிட்டு வரேன். ஆனா நீ என் காதலியை கூட்டிட்டு வரலன்னா? இங்க பாரு, நான் என்ன இவளை வச்சுக்கிட்டு பூஜையை பண்ண போறேன். எனக்கு அந்த 3 கோடி தான் முக்கியம். அது அந்த கிழவன் போடுற கையெழுத்துல தான் இருக்கு. 3 கோடி ரூபா இருந்தா இவளை மாதிரி 1000 ஃபிகர் கிடைக்கும். அதனால சொன்ன மாதிரி நீ வந்தா இவ கூட நீ சந்தோஷமா வாழலாம். சரி எங்க வரணும்? செம்பரம்பாக்கம் ஏரி டேம் கரெக்டா 8 மணிக்கு வந்துரு. ஓகே டன். யோசிக்காம துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டுடு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே? ஓகே. மிஸ்டர் அதிசயராஜ், அவர் அங்க இருந்து அனுப்பு. நான் இவளை அனுப்புறேன். ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். புதுசா கண்டிஷன் போடுற, அது நல்லதில்ல. ஏய் குழந்தை, உனக்கு தேவை இவருடைய கையெழுத்து தானே? அதை வாங்கிட்டு இவரை திருப்பி என்கிட்ட ஒப்படைக்கணும். என்ன, இவர் நல்லா இருந்தாதான் என் கமலா நல்லா இருப்பா. ஓகே கையெழுத்து வாங்கிட்டு ஒப்படைக்கிறேன். அனுப்பு. போ. பயப்படாம போ. Trust no one. No one.
உன்னை உயிரோட புதைக்காம விட மாட்டேன்டா. தூக்கி போடுங்கடா. தூக்கிட்டு வா. जन्म जन्मे जन्मपोक्ष प्रियामधे तत्रो भवते तत्प्रदेव तत्रयाम् आत्मरूपेण प्रत्यक्षरूपे ब्रह्मरूपेण प्रयामत्वरूपे इदं च रूपे प्रामाद्रोपतः इदं च नरो ध्याना जनने देवतप्रिया आत्मा प्रयोमध्वरूपताम् प्रेम लोकेन प्रेम प्रपञ्चते प्रेम सत्पुरुपे देव प्रियाविदे इष्टदेव प्रदो भोद्रणाय सदुर्नति श्रीमद्वरूपेण प्रियमध्वरूपताम् ॐ प्रेमलोक प्रयामधो अधोर्भवते आद्वीर्णवदायस्य आयुष्मां भवतु. என்ன சாப்பிட்டியா? ஐயா சாப்பிட சொன்னாரு. நாளை மறுநாள் கல்யாணமாமே. கல்யாண பொண்ணு சாப்பிடாம இருக்கலாமா? என்ன காதல் செத்துட்டான்னு கவலையா? நீ செத்து அவன் கஷ்டப்படுறத பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். பாவம் அல்பாயுசுல போயிட்டான். எனிவே எனக்கு சந்தோஷம் தான். அந்த பெருசை நல்லா லாக் பண்ணி வச்சிருக்கியா? சார் நல்லா சேஃப்டியா வச்சிருக்கேன் சார். ஆடி எத்தனை நாளைக்கு தான் நான் காத்துட்டு இருக்கேன். காரணி என்ன தலைவா இது? போலீஸ்காரங்க எல்லாருமே கெட்டவங்க இல்ல. ஆரம்பத்திலிருந்து உங்க காதலுக்கு நான் மரியாதை தரேன். போங்க உள்ள போய் தூள் கிளப்புங்க. ஆல் தி பெஸ்ட். சீக்கிரம் சொல்லுங்க. மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ரிபிகே தேவி நாராயணி நமோஸ்துதே ருத்ராசதே காந்தயா. ஐயோ பகவானே, என் உயிரை காப்பாத்தினதுக்கு என்ன கொன்னுட்ட. இப்ப மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்கேன். இனிமே நன்றி கடன் எதுவும் இல்ல. என் காதலை என்கிட்ட விட்டுரு.
கமலா 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 நீ எனக்கு வேணும் கமலா. நீ இல்லாம என்னால் வாழ முடியாது கமலா. கமலா 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 ப்ளீஸ் கமலா. நீ இல்லாம என்னால் வாழ முடியாது கமலா. கமலா 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 எனக்கு நீ வேணும் கமலா. ஏன் கமலா ஏன் கமலா. உனக்கு என்னடா வேணும்? எனக்கு என் காதலி வேணும். குடுப்பியா? உன்னாலதான்டா என் காதலியை நான் இழந்தேன். அதே மாதிரி நீயும் உன் காதலியை இழக்கணும். நான் என் ஜாலுவை இழந்த அழுத மாதிரி நீயும் அழணும். நான் அனுபவிச்சத நீயும் அனுபவிக்கணும். இங்க பாரு விக்னேஷ், நம்ம வாழ்க்கையில இந்த 25 வருஷத்துல தண்ணி, பொண்ணு, டான்ஸ், போட்டி, பொறாம நீயா நானான்னு வேஸ்ட் பண்ணிட்டோம். அதனால நீ உன் காதலி இழந்த, நான் எங்க அப்பா, அம்மா, தங்கச்சி, அவங்களோட பாசம், மரியாதை, மதிப்பு எல்லாத்தையும் இழந்தேன். உன் கூட போட்டியில நான் பொறாமப்பட்டிருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள உன்னை என் நண்பனா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம இழந்ததை மறந்து சாதிக்க வேண்டிய வயசுல சாதிப்போம். ரெண்டு குழந்தை போதும். பையன் என்ன மாதிரி பெரிய போலீஸ் ஆபீசர் வரணும். இன்னொன்னு உன்ன மாதிரி குட்டி தேவதை பெரிய பரதநாட்டிய டான்ஸரா வரணும். எப்படி? நண்பன் சொல்லிட்டேல, உன் காதலுக்காக நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்றேன்டா. லவ் எப்பவுமே ஜெயிக்கணும்டா. போ மச்சான், ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க.